ஹலோ. செக் செக். கடைசியில் எப்படியோ இது நடந்துருச்சு. ஹாய், ஹலோ, குட் மார்னிங். மை நேம் இஸ் மோனிகா. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் போனால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இங்கிலீஷில் நினச்சிட்டு இங்கிலீஷில் பேசினா தான் ஃப்ளூயன்சி வரும். நீங்கள் தமிழில் நினச்சிட்டே இங்கிலீஷ் பேசணுன்னீங்கன்னா அதுக்கு டைம் எடுக்கும், ஃப்ளூயண்ட் வராதுன்னு. அதே மாதிரி தான் தமிழுக்கும் நினைக்கிறேன். ஆனால் நான் தமிழ் நல்லா தான் பேசுகிறேன், தமிழில் தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ வார்த்தையே வர மாட்டேங்குது. மேபி இந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மைக் வச்சு பேசுகிறதுனாலே என்னமோ தெரியல, சுத்தமாக வார்த்தை வர மாட்டேங்குது. நானும் திரும்ப திரும்ப டேக் எடுக்கிற போயிட்டு தான் இருக்கே தவிர எனக்கு வர மாட்டேங்குது. சரி, ஓகே, அதெல்லாம் எதுக்கு. என்னடா இந்த கிரேட் லைஃப் ஜேர்னின்னு சேனல் பேரை வச்சுட்டு ஏதோ புதுசாக போடுறாங்க, என்ன இருக்க போகுது, ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ, யாராவது ஒருத்தங்களை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். பட் நான் உங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன். நியூஸ்னாலே வந்து இந்த பரபரப்பாக எப்போவுமே நாட்டில் நடக்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடையாது. ஆக்சுவலி முன்னாடியெல்லாம் காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. எந்திரிச்சோடனே இந்த ரேடியோவை கேட்டுட்டு அதில் பேசுகிறவங்கள கேட்டுட்டு ஜாலியாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களாம். எங்கள் அம்மா கூட அவ்வளோ பாட்டு பாடுவாங்க. கேட்டால் எல்லாமே ரேடியோவில் பாடிட்டு இருக்கிறத கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். எந்த வேலை செஞ்சாலும் ரேடியோ கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி அந்த மாதிரி காலையில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைபோடு எந்திக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். சரி, ஓகே, அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப் வர மாதிரி ஏதாவது ஒன்று எனக்கு நானே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது நான் மார்னிங் எந்திக்கிற பர்சன் கிடையாது. ஆனால் இந்த நியூ இயர் வருது பார்த்தீங்களா, இந்த நியூ இயர்னால நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுப்போம். அந்த மாதிரி ரெசல்யூஷனில் நம்ம சீக்கிரம் எந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷனும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதேவும் எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம லைஃப்பில் என்னென்னமோ அதுவும் நம்ம பெர்மிஷன் கேட்காமலே அது உள்ளே வருது. நான் படித்த இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்திருக்க பேண்டமிக்கும் பாருங்கள், நம்ம யார்கிட்டையுமே கேட்டு வரல. அப்படி பிடிக்காத விஷயம்லாம் நம்ம லைஃப்குள்ளே கேட்காம வரும்போது நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யலைன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்தது. சரி, ஓகே, இந்த ஒரு வருஷம், அதாவது இந்த 2021 நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் நான் இந்த ஏரை தொடங்கணுன்னே முடிவு பண்ணேன். அப்படி எனக்கு நிறைய பிடிச்ச விஷயத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லப்போனால் நிறைய பேசுகிறது. எனக்கு பேசுகிறது அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பிடிக்கும். என் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த அளவுக்கு பேசிகிட்டே இருப்பேன்னு. எங்கள் வீட்டில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, சும்மா நொய்யின்னு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு. சரி, ஓகே, மார்னிங் பாசிட்டிவ் வைபாக எழுந்துக்கணுங்கிறது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து முன்னாடி மாதிரி ரேடியோ கேட்க முடியாத, இப்போ வந்து டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் எனக்கு பேசுகிறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சரி ஒரு போட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஏர்லி மார்னிங் வந்து பேசலாம், ரிலாக்ஸாக பேசலாம். அன்றைக்கி பற்றின சில சுவாரஸ்யமான ஆல்மோஸ்ட் ஒரு வியர்டான விஷயங்கள் கூட நம்ம எடுத்து பேசலாம், சின்ன கதை சொல்லலாம். அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பல நாட்களுக்கு முன்னாடி நான் பேசணும்னு நினச்சிட்டேன். பட் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரிங்கிற சில பயங்கள் வந்து என்னை அஃபெக்ட் பண்ணும். அதனாலேயே நான் அது எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். பட் இந்த 2021 வந்து எனக்கான ஒரு வருஷமாக நான் எடுத்துகிட்டு பண்ணுறேன். இதை ஏன் நான் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏதாவது ரொம்ப யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ணுறதுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கணும். அது எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ மற்றவங்களுக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் எனக்காகவாது நான் இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு நினச்சேன். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி கப்போட இல்லைனா வந்து ஒரு ரெடி ஆகும்போது ரிலாக்ஸிங்காக கேட்டுகிட்டே வந்து ஒரு வேலையை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிக்கும். நீங்கள் டெய்லியுமே என்னோடதை கேளுங்க. ஒருவேளை அந்த மாதிரிலாம் நான் கேட்டதில்லை, பிடிக்காது அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கிவ் இட் அ ட்ரை. ஜஸ்ட் கேளுங்க, பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக பாருங்கள், அது பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை கேட்டுட்டு போகும்போது ஒரு ஸ்மைலோடு போகணும், அவ்வளோதான் எனக்கு வேணுமே தவிர வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் இந்த போட்காஸ்ட்டை இங்கே மட்டும் இல்லை, சில போட்காஸ்ட் ஆப்லேயும் பார்க்கலாம். அந்த ஆப்புக்கான என்னோடய லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெய்லியுமே பாருங்கள். எல்லாமே சொல்லிட்டேன், பட் டைட்டில் சொல்லல. இதுதாங்க என்னோட டைட்டில், லெட்ஸ் செலிப்ரேட் டுடே. சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன்.
ஓசையில்